ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா பெரிமீட்டர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, "The length of a rectangle is increased by 20% and breadth வந்து பார்த்தீங்கன்னா decreased by 20%. Find the changes in area." ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது லென்த். லென்த் வந்து 20% increases. Breadth 20% decreases. இதுல லென்த் வந்து 20%னால ஹோல் லென்த்தை நம்ம வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கனால 1.2ன்னு எழுதலாமா? நெக்ஸ்ட் பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 20% டிக்ரீசஸ். அப்போ 1 மைனஸ் 0.2 ஈக்குவல் டு 0.8ன்னு சொல்லலாமா? இப்போ ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத்தா. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1.2 இன்டூ 0.8. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 0.96 வேல்யூ வந்து கிடைக்கும். ஒரிஜினல் ஏரியா வந்து ஒன்னு எடுத்திருக்கோம். இது வந்து நியூ ஏரியா. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் மைனஸ் நியூன்னு சொல்லலாமா? ஒரிஜினல் மைனஸ் நியூனா 1 மைனஸ் 0.96. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.96. 10 இங்க 9 ஆல் 0 என்ன கிடைக்கும்? 4. 0.004. டிஃபரன்ஸ் வந்து 0.04. எப்பவுமே நம்ம வந்து இதுல இருக்கிற ட்ரிக்ஸை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏரியா பர்சன்டேஜ்ல இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் அது வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா டிக்ரீசஸ் தான் கிடைக்கிற வேல்யூ வந்து நம்ம டிக்ரீஸ் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஓ 0.04 இது பர்சன்டேஜ்க்காக கன்வெர்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 4%. So therefore percent decreases. Next question பார்த்தீங்கன்னா, a square and a rectangle have same perimeter. If square side is 10 meter, rectangle length is 12 meter. Find breadth கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கொயரும் ரெக்டாங்கிளோட பெரிமீட்டரும் சேம்ன்றாங்க. நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா 4a. பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் நான் ஷார்ட் இங்க ரெக்குன்னு எழுதிக்கிறேன். அது என்ன எழுதலாம்? 2 இன்டூ எல் பிளஸ் பி. இதோட ரெண்டு பெரிமீட்டரும் சேம்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கிற என்ன டேட்டா? ஸ்கொயர் சைடு 10 மீட்டரும் லென்த்தும். ஸ்கொயர் சைடு வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க? சைடை நம்ம ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 10 மீட்டர். ரெக்டாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க? லென்த் வந்து 12 மீட்டர். அப்போ ரெண்டும் சேமா இருக்கனால நம்ம எப்படி எழுதிக்கலாமா? 4a ஈக்குவல் டு 2 இன்டூ எல் பிளஸ் பி. 4a என்ன? 10. 2 இன்டூ எல் என்ன? 12 பிளஸ் பி. இப்போ 4 இன்டூ 10 40. 2 வந்து இது உள்ள இருக்க அதை மல்டிபிள் பண்ணலாமா? 2 12s are 24 பிளஸ் 2b. இப்போ நமக்கு 2b தானே தேவை. நம்ம ஈக்குவேஷனை இப்படி மாற்றி எழுதிக்கலாம். 2b ஈக்குவல் டு 40. ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 24 பிளஸ் வந்து மைனஸ் ஆயிடுமா? ஸோ மைனஸ் 24. 40ல் 24 போச்சுன்னா 40ல் 24 போனால் அடிச்சா 10ல் 4 போச்சுன்னா 6. ஆல்ரெடி ரிமைன் 3. 3ல் 2 போச்சுன்னா 1. அப்போ 16. 2b ஈக்குவல் டு 16. இப்போ நமக்கு b தேவை. 16/2 ஈக்குவல் டு 8.
Therefore, breadth equal to 8 meter. Question. A wire of a length 44 centimeter is bent to form a circle. Find its radius. இப்போ நமக்கு ரேடியஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதை படிக்கும்போது தெரியுது wire of a length 44 சென்டிமீட்டர். இதுல ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நமக்கு என்னன்னா இவங்க வந்து லென்த்தை தான் வந்து வளைச்சு சர்க்கிளா மாத்துறாங்க. அப்ப இது என்ன இது சர்க்கம்ஃபரன்ஸா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலாவா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் என்ன 2 π r. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து 2 π r அப்படின்னா ஆர் கேட்டிருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 44 2 into pi 22/7 into r. இப்போ சிம்பிளை பண்ணலாமா? ஒன்ஸ் 2 ஓகேவா? 22 கேன்சல் ஆகும். r equal to 7 சென்டிமீட்டர். இங்க 1/7 இருக்கிறது வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனா டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆயிடும். ஸோ r equal to 7 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ரேஷியோ ஆஃப் சைட்ஸ் ஆஃப் 2 ஸ்கொயர் இஸ் 2:3. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் திஸ் ஏரியா. நமக்கு ஏரியா கேட்டிருக்காங்களா? ஏரியா ரேஷியோ, ஏரியாவோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. 2 ஸ்கொயர்ஸ். அப்போ என்ன பண்ணலாம்? டைரக்டா 2 ஸ்கொயர் இஸ் டு 3 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் என்ன 4, 3 ஸ்கொயர் என்ன 9. இதுதான் ஆன்சர். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். டைரக்டா அப்படியே ஸ்கொயர் பண்ணி போடுறது தான். Length of a rectangle 3 times breadth. If area is 300 meter square, find its breadth. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லென்த் வந்து 3 times ஆஃப் breadth. அப்போ L equal to 3b. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா L into b ஸ்கொயர் யூனிட்ஸா என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸ் ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஏரியா என்ன 300, L 3b. ஏன்னா L எத்தனை கொடுத்துருக்காங்க? லென்த் இஸ் 3 times breadth. பிக்கு டேரக்டா அப்படியே பி எழுதிக்கலாமா? ஸோ 300 equal to 3b ஸ்கொயர். 3b ஸ்கொயர் சிம்பிளை பண்ணா 3 1s are 3, 0 0 அப்படியே வந்துருமா? ஸோ 100 equal to b ஸ்கொயர். ஈக்குவேஷனை ஆர்டர் எழுதிக்கலாம். b ஸ்கொயர் equal to 100 அப்படின்னா இங்க இருக்கிற ஸ்கொயர் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் பண்ணா ரூட் ஆயிடும். ஒரு ரூட் 100. b equal to 10 யூனிட் என்ன மீட்டர். b equal to 10 meter. Eighth question. A rectangular field is 50 meter by 30 meter. Find the cost of fencing at 5 rupees per meter அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் ஃபார்முலா என்ன? L into B. எவ்வளோ காஸ்ட்னு கேட்டிருக்காங்க. இதுதான் ஒரு ஃபீல்டு. இந்த ஃபீல்டு வந்து லென்த் பிரெத் கொடுத்துருக்காங்க 50 மீட்டர் பை 30 மீட்டர். இதுக்கு மொத்தமா ஃபென்சிங்னா இந்த கார்னர்ல மட்டும் போடுவோம் ஒரு எட்ஜஸ், இது மட்டும் இதுக்கு போடுறதுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகும்னு கேட்குறாங்க. மேலே மட்டும்னா ஏரியா. இதே ஃபென்சிங்னா அந்த வேரியபிள் சொல்லுவோம் இல்லையா, அப்போ இது வந்து பெரிமீட்டர் தானே சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து இது எவ்வளோ காஸ்ட்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ காஸ்ட்னா ஒரு மீட்டருக்கு வந்து 3 rupees. இப்போ டேரெக்டாக பெரிமீட்டர் ஃபார்முலா எழுதலாம். P equal to 2 into L plus B. லென்த் நமக்கு தெரியும் 50 மீட்டர் பிளஸ் இது இப்படி எழுதிக்கலாம். இதுல இருந்து தான் LB. ஏன்னா ஏரியா ரெக்டாங்குலர் ஃபீல்டு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ L வந்து 50, அப்போ B சொல்லுங்க 30 மீட்டர். 30 ரெண்டும் ஆட் பண்ணா 80. எவ்வளோ ஆச்சு? மல்டிப்ளை பண்ணா 160 மீட்டர் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். காஸ்ட் வந்து அப்போ 160 இன்டூ பர் மீட்டருக்கு 5 rupees. அப்போ 160 மீட்டருக்கு இன்டூ 5. 160 into 5னா
0, 5, 6 are 33. 800 rupees. Next question. Area of rectangle 192 meter square. Breadth 12 meter. Find the perimeter. இப்போ நமக்கு ரெக்டாங்கிளோட ஏரியா கொடுத்தாச்சு, பிரெத்தும் கொடுத்தாச்சு. இப்போ பெரிமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் கேட்டிருக்காங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டா பிரெத் மட்டும் தான், எல்ல தெரியாது. ஸோ ஏரியா ஃபார்முலா வச்சு இப்போ எல்ல கண்டுபிடிச்சிடலாமா? எல் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஏ ஈக்குவல் டு எல் இன்டு பி. ஏரியா என்ன 192, எல் தெரியாது, பிரெத் 12. இப்போ எல் ஈக்குவல் டு 192 டிவைடட் பை 12. சிம்ப்ளை பண்ணுங்க. 2 6 ஆர் 2 9 ஆர் 18, 2 6 ஆர் 12. நெக்ஸ்ட் 6 1 ஆர் 6, ரிமைண்டர் 3, 6 6 ஆர் 36. அப்போ எல் வந்து 16 மீட்டர். இப்போ நமக்கு பெரிமீட்டர் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். P equal to 2 into L plus B. 2 into L என்ன 16 plus B. 2 into 16 plus 12 28. இப்போ 28 into 2 16 56. பெரிமீட்டர் பார்த்தோம்னா 56 மீட்டர். 10th sum. 10th sum வந்து பார்த்தீங்கன்னா side of square is increased by 10%. Find increase in area. Percentage increase in area. Side of square. Side of square பார்த்தீங்கன்னா area equal to directly proportional to side square. இப்போ நம்ம ஏரியாவை மொத்தமா 1 வச்சுக்கிறோம். சைடு இன்க்ரீஸ் ஆயிருந்தால 1.1. 1.1 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஃபார்முலா சைடு வந்து எஸ் ஸ்கொயர் தானே, ஸோ அதனால தான் 1.1. 10% இன்க்ரீஸ்னால 1.1 எடுத்திருக்கோம். அது வந்து ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 1.21 11 ஸ்கொயர் பண்ணால் 11 11 சார் 121. இங்கே 1.1 தானே, 2 டிஜிட் தள்ளி வைக்கிறோமா, டெசிமல் பாயிண்ட் 2 இதுக்கு அடுத்து வைக்கிறோம். அப்போ 1.21. அப்போ இவ்வளோ இருக்கு. 1.21னா 21% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிமைனிங் கொஸ்டினை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.